ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்ப மெஷின் லேர்னிங் சீரிஸோட 3 வீடியோக்குள்ள இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ அதாவது எம்எல் ப்ரீரெக்விசைட் 1ல நம்ம ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னா சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப எம்எல் ப்ரீரெக்விசைட்ஸ் 2ல நம்ம பயாஸ் வேரியன்ஸ்னா என்ன அண்ட் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப்னா என்னன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது என்ன, இந்த டாபிக் ஏன் பார்க்குறோம்? ஏன் இது மெஷின் லேர்னிங்ல வருது? இதுக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ அதாவது ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் பத்தின வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் இப்போ அந்த வீடியோ மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம என்ன பார்த்துருந்தோம் அந்த வீடியோவில்? ஓவர் ஃபிட்டிங்னா மாடல் அந்த ட்ரெயின் டேட்டாக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்தால டெஸ்ட் டேட்டாவில் அதால் ஒழுங்காக ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண முடியல. அதாவது என்னன்னா ட்ரெயினர் ரொம்பவே லோவாக இருக்குது அண்ட் டெஸ்டர் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். இதே அண்டர் ஃபிட்டிங்னா என்னன்னா மாடல் ஒழுங்காக ட்ரெயினே ஆகல. ட்ரெயினருமே ரொம்ப அதிகமாக இருக்குது, டெஸ்டருமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஸ்டேட் தான் நம்மளுக்கு ஆப்டிமல். ஸோ இது ரெண்டும் நடக்கிறதுக்கான ரூட் காஸ் என்ன? ஏன் மாடல் ஒன்று ஓவர் ஃபிட் அண்டர் ஃபிட் ஆகுது? ஆர் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணி ஒரு ஆப்டிமல் ஸ்டேட் கொண்டு வருது? இதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் தான் பயாஸ் வேரியன்ஸ் அண்ட் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப். ஃபர்ஸ்ட் நம்ம பயாஸ்னா என்னங்கிறத பார்த்துடலாம். பயாஸ் ரெஃபர்ஸ் டு தி எரர் இன்ட்ரோடியூஸ்ட் பை மாடல் டியூ டு ஓவர்லி சிம்பிள் ஆர் இன்கரெக்ட் அசம்ப்ஷன்ஸ் அபவுட் தி டேட்டா. ஹை பயாஸ் மாடல் cannot கேப்சர் தி ட்ரூ அண்டர்லைங் பேட்டர்ன். அதாவது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் நம்ம அண்டர் ஃபிட்டிங் கேஸ் எடுத்தோம்னா டேட்டாவோட பேட்டர்ன் உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதாவது டேட்டா ஒரு மாதிரி கர்வ்ட் ஷேப்பில் இருக்குது, செப்பரேஷன் பவுண்டரி ஆனால் நம்ம மாடல் என்ன பண்ணுறது, ஒரு சிங்கிள் லீனியர் லைன் தான் வரையுது. அதாவது மாடல் என்ன பண்ணிக்குது, டேட்டா ரொம்ப சிம்பிளாக லீனியராக தான் செப்பரேட் ஆகிங்கிறத அசியூம் பண்ணிக்குது. இந்த மாதிரி மாடலோட சிம்பிள் அசம்ப்ஷன் தான் பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதனால பயாஸ் அதிகமாக இருக்க மாடலால் டேட்டாவோட அண்டர்லைன் பேட்டர்ன், அதாவது டேட்டா அந்த கர்வ் பேட்டர்னாக இருக்கு இல்லையா, அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற 2 கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா ராங் அசம்ப்ஷன்ஸ் அண்ட் டூ சிம்பிள். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தப்பான அசம்ப்ஷன் எடுத்து மாடலை ரொம்பவே சிம்பிளாக வச்சிடுறோம். இதனால் என்ன ஆகுது, மாடலால் ஒழுங்காக ஃபிட் பண்ண முடியும். இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம பார்த்துருக்க மாதிரி ஒரு குவாட்ரேட்டிவ், அதாவது ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியலால ஃபிட் பண்ணக்கூடிய டேட்டாவில் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் மாடலில் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மாடல் ஃபிட் ஆகாது. நிறைய எரர்ஸ் இருக்கும் ட்ரெயின் டெஸ்ட்லையுமே சரி. ஏன்னா நீங்கள் எங்கே ஒரு லீனியர் லைன் பேஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் செப்பரேஷன் பவுண்டரி கிடைக்காது. அதனால இது நம்ம பயாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மாடல் ட்ரெயின் பண்ணும்போது வர ப்ராப்ளம்க்கு பேர் தான் அண்டர் ஃபிட்டிங். அடுத்து நம்ம வேரியன்ஸ்னா என்னங்கிறத பார்த்துடலாம். வேரியன்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹவு மச் அ மாடல்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் சேஞ்ச் வென் தி ட்ரெயினிங் டேட்டா சேஞ்சஸ் ஸ்லைட்லி. ஹை வேரியன்ஸ் மாடல் இஸ் டூ சென்சிட்டிவ் டு தி டேட்டா. அதாவது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ட்ரெயினிங் டேட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக மாடல் ஃபிட் ஆயிடுச்சு. இதே நம்ம ட்ரெயினிங் டேட்டாவை ரொம்ப ஸ்லைட்டாக மாற்றுறோம், இல்லாட்டி நம்ம டெஸ்ட் டேட்டாவோ வேலிடேஷன் டேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக ட்ரெயினிங் டேட்டா மாதிரி பவுண்டரிஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம மாடல் ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ணி தப்பான ஆன்சர் கொடுத்து வச்சுன்னா அதை தான் நம்ம ஹை வேரியன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது மாடல் டேட்டாவுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. டேட்டாவில் ரொம்ப சின்ன சேஞ்ச் ஆனாலுமே மாடல் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது அதோட அவுட்புட்டில் இங்கே என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ரலைசேஷன் கிடைக்கல. அதாவது டேட்டாவை பற்றி ஒரு ஜென்ரலைசேஷன் மாடல் லேர்ன் பண்ணல. ட்ரைனிங் டேட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிருக்கே தவிர ஜென்ரலாக டேட்டா அப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மேப்பிங் லேர்ன் பண்ணலை. இதெல்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு ட்ரைனிங், அதாவது இப்போ வரைக்கும் பார்த்த டேட்டாவில் அக்யூரசி ரொம்பவே அதிகமாகும். இப்போதைக்கு பார்க்காத புது டேட்டா ரியல் டைமில் டிப்ளாய் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது அக்யூரசி ரொம்பவே ட்ராப் ஆயிரும். இதுதான் நம்ம வேரியன்ஸ்னு சொல்கிறோம். இங்கே நம்மளுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கீ ஃபேஸஸ் இருக்குது. அது என்னென்னா சென்சிட்டிவிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் டூ காம்ப்ளெக்ஸ். சென்சிட்டிவிட்டினா என்னென்னா நம்ம மாடல் சின்ன சின்ன சேஞ்சுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன சேஞ்ச் நடந்தாலே அவுட்புட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. அண்ட் இன்ஸ்டெபிலிட்டினா என்னென்னா நம்ம மாடல் ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருக்குது. அதே சேமாக சென்சிட்டிவிட்டி தான், அது ஜஸ்ட் வேற ஒரு பேர் அவ்வளோதான். அண்ட் டூ காம்ப்ளெக்ஸ், மாடல் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓவர் ஃபிட்டிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே என்ன நம்மளுக்கு டேட்டா ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியலில் செப்பரேட் வராமல் இருக்குது. ஆனால் நம்ம மாடல் என்ன பண்ணியிருக்குது, ஒரு என் டிகிரி, அதாவது ஒரு 100 டிகிரி பாலினாமியல் மாதிரி வச்சு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் டேட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணுது. இந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஓவர் ஃபிட்டிங்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம ஒரு லிஸ்டட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்காக எடுத்துருக்கிறது தான் புல்லை அண்ட் பர்பிள் டாட்ஸோட எக்ஸாம்பிள். இங்கே நம்ம அல்டிமேட் கோல் என்னன்னா அந்த பர்பிள் டாட்ஸ் இருக்குல்ல, இங்கே இந்த ஒன்றரை இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெட் கலர் சர்க்கிள்குள்ளே கொண்டு வரணும். அண்ட் ரோ வைஸ், அதாவது லெஃப்ட் சைடு இருக்குது ஃபுல்லாக பயாஸ் அண்ட் இங்கே காலம் வைஸ் இருக்குது வேரியன்ஸ். ஸோ இங்கே லோ பயாஸ் அண்ட் ஹை பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸ் அண்ட் ஹை வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் லோ பயாஸ் பார்த்தோன்னா எனக்கு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் இந்த ரெட் கலர் டாட் கிட்ட இருக்குது. ஆனால் இதே ஹை பயாஸ் பார்த்தோன்னா எனக்கு ரெட் கலர் டாட் இங்கே எங்கேயோ இருக்குது, ஆனால் பர்பிள் டாட்ஸ் எல்லாமே இங்கே எங்கேயோ இருக்குது. இதுதான் எரர். நம்ம டேட்டால இருக்க போற எரர். மாடல் ப்ரெடிக்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப தப்பாவே ப்ரெடிக்ட் பண்ண போகுது. அதாவது என்னன்னா, எனக்கு இது கிட்ட தான் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்கணும். ஆனா ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்பவே தள்ளி இருக்குது ஹை பயாஸ் கேஸ்ல இதே லோ பயாஸ் கேஸ்ல எல்லாமே ரொம்பவே கிட்ட இருக்குது. தெரியுதா? இங்க இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்ப வேரியன்ஸ் என்னன்னா, எனக்கு இந்த லோ வேரியன்ஸ் காலம் பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லோ பயாஸ்ல எல்லாமே ரெட் டாட் இருக்கா, அது கிட்ட எல்லாமே ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருக்குது. இதே ஹை பயாஸ்ல பார்த்தா எனக்கு ரெட் டாட் விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கு. பட் ஸ்டில் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருக்குது. இதே ஹை வேரியன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு இங்கே இந்த ரெட் டாட் கிட்ட இருக்க எல்லா பக்கமுமே ரொம்பவே தள்ளி இருக்கு. ஸோ நான் மொத்தமாக சர்க்கிள் ரொம்ப பெருசாக வருது.
இதே வந்து இங்க தள்ளி இருக்க பாயிண்ட்டுக்குமே சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாகுது. அதாவது என்ன ஆகுதுன்னா, டேட்டா பாயிண்ட் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகுது. டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்மால் ஏரியாக்குள்ள இல்ல. அதோட ஏரியா ரொம்பவே பெருசா இருக்கு இங்க. இங்க வந்து டேட்டா பாயிண்டோட பொசிஷன் வந்து ரொம்பவே வேரியபிளா இருக்கு. இங்க தான் வந்து நம்ம வேரியன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இதே இங்கலாம் வந்து பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே க்ளோஸா இருக்குது. இத வந்து நம்ம லோ வேரியன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த 4 வந்து என்னன்னா, லோ பயாஸ், லோ வேரியன்ஸ் அதே மாரி வந்து லோ பயாஸ், ஹை வேரியன்ஸ் அண்ட் ஹை பயாஸ், லோ வேரியன்ஸ் அண்ட் ஹை பயாஸ், ஹை வேரியன்ஸ் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுக்கு வந்து புரிஞ்சது என்னன்னா, பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் 2மே வந்து லோவா இருக்கிறது தான் பெட்டர். இதே வந்து பயாஸ் ஹையா இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ட்ரெயின் டேட்டா, டெஸ்ட் டேட்டா 2த்துலயுமே வந்து எரர் அதிகமாயிருது. ஏன்னா மாடல் ஒழுங்கா ட்ரெயினே ஆவல. மாடல் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுது. டேட்டா வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. இதே வேரியன்ஸ் அதிகமா இருந்தா என்ன ஆகுதுன்னா, ட்ரெயின் டேட்டால ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபிட்டா எரர் ரொம்பவே கம்மியாகும். இதே டெஸ்ட் டேட்டால வந்து எரர் ரொம்ப அதிகமாயிருது. ஸோ இதனால என்னன்னா, நம்மளுக்கு பயாஸும் கம்மியா இருக்கணும், வேரியன்ஸும் கம்மியா இருக்கணும். ஆனா இது 2ம் வந்து அட் த சேம் டைம் கம்மியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இதுக்கான ரீசன் ஏன்னா, பயாஸ் வந்து இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ல இருக்க போற எரர். இது வந்து கம்மியாக, கம்மியாக என்ன ஆகுது, நம்ம மாடல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபிட்டா மாறுது. இப்ப வந்து எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இங்க இருக்குன்னா, இந்த மாரி வந்து மாடல் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபிட்டா மாறிடுது. இப்படி மாறும் என்னாது டெஸ்ட் டேட்டா புதுசா வந்து இங்க எங்கேயாவது இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது, மாடல் வந்து ஃபிட் ஆகாத மாரி தெரியும் நம்மளுக்கு. ஆனா இதே வேரியன்ஸ் ரொம்பவே கம்மியாயிருச்சுன்னா என்னன்னா, நம்ம மாடல் வந்து ரொம்பவே ஜெனரலைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும் ஜெனரலைஸ்னா இந்த மாரி ஜெனரலைஸ் பண்ணிடுச்சுன்னா, எரர் வந்து ரொம்பவே அதிகமாயிரும் கொஞ்சம் பயாஸ்ல வந்து. ஸோ, இதனால வந்து நம்ம என்ன பண்றோம், பயாஸ் வேரியன்ஸ் 2த்தையுமே வந்து கம்மி பண்ண முடியாததுனால, 2த்துக்கும் ஒரு ட்ரேட் ஆஃப் அச்சீவ் பண்றோம். அதாவது 2மே எனக்கு எந்த பாயிண்ட்ல மோஸ்ட் மினிமலா இருக்கு. அதாவது 2த்தையும் ஆட் பண்ணா, இப்ப வந்து இந்த கர்வ் வந்து எனக்கு பயாஸ்க்கான கர்வ். ப்ளூ கர்வ் வந்து. இதே கிரீன் கர்வ் வந்து வேரியன்ஸ்க்கான கர்வ். இந்த மாரி தான் எக்ஸ்போனென்ஷியலா வந்து பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்து 2மே முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்குது. இதுதான் வந்து நம்ம மாடலோட ஆப்டிமல் பாயிண்ட். இங்க வந்து நம்மளுக்கு பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் 2மே வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா ஆகப் போகுது. அதனால இத தான் வந்து நம்ம பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப்ன்னு சொல்றோம். இப்ப வந்து ஓகே. எனக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு. ஆனா ஆக்சுவலா மாடல் அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். மெத்தட்ஸ் டூ ஹேண்டில் பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். இப்ப இங்க நம்ம பார்க்க போற எல்லா மெத்தட்ஸுமே வந்து ஒரு ஓவர்வியூ மாரி பார்த்துரலாம். இத ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து நம்ம டீட்டெயிலா இத பத்தி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் வந்து ரெகுலரைசேஷன். அதாவது L1, L2 ரெகுலரைசேஷன் மாரி. இங்க வந்து என்ன பண்றோம், மாடல் வெயிட் வந்து ரொம்ப அதிகமானா, அது வந்து நம்ம பீனலைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சு விட்டுர்றோம். செகண்ட் வந்து மாடல் செலக்ஷன். நான் முன்னாடி சொல்லியிருந்த எக்ஸாம்பிள் மாரி வந்து ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஃபிட் ஆகக்கூடிய டேட்டா வந்து லீனியர் ரெக்ரெஷன் வச்சோ, லீனியர் லீன் வச்சு ஃபிட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அது வந்து ராங் மாடல் செலக்ஷன். நம்ம அதனால கரெக்ட்டான மாடல் வந்து சூஸ் பண்ணணும். அது வந்து மாடல் செலக்ஷன். ஃபீச்சர் இன்ஜினியரிங்னா நமக்கு குடுத்திருக்க இன்புட் ஃபீச்சர்ஸ வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல செப்பரபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். அவர் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ராசஸபிள் ஸ்டேட் மாடலுக்கு ஈஸியா புரியிற மாரி ஸ்டேட்டுக்கு மாத்துறது. அண்ட் ஃபோர்த் வந்து என்னன்னா கிராஸ் வேலிடேஷன். இங்க வந்து என்ன பண்றோம், நம்ம டேட்டா வந்து ட்ரெயின் வேலிடேஷன் டெஸ்ட் பெட் மட்டும் இல்லாம, கே ஃபோல்ட் கிராஸ் வேலிடேஷன். அதாவது ஒரு 10 டிஃபரெண்ட் ஃபோல்ட்ஸா இல்ல டேட்டா வந்து 10 பார்ட்ஸா பிரிச்சா, இல்ல 9 பார்ட் வச்சு ட்ரெயின் பண்ணி, ஒரு பார்ட் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம், வேலிடேட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்ல வந்து வேற ஒரு 9 வச்சு டெஸ்ட் பண்ணி, ஒரு இத வச்சு வேலிடேட் பண்ணுவோம். அதுல எது பெஸ்ட்டா வருதோ அந்த மாடல் நம்ம எடுத்துப்போம். ஏர்லி ஸ்டாப்பிங். இப்படி என்னன்னா, மாடல் வந்து ஃபுல்லாவே ட்ரெயின் பண்ணாம, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் இது வந்து டீப் லேர்னிங்ல பர்ட்டிகுலரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரு கேஸ்ல வந்து லாஸ் வந்து இதுக்கு மேல குறையல, ஆர் லாஸ் இங்க வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குன்னா, எல்லா ஈபாக்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணாம நம்ம ஏர்லியா ஸ்டாப் பண்ணிருவோம். 6த் வந்து என்செம்பிள் மெத்தட்ஸ், பேக்கிங் ரேண்டம் ஃபாரஸ்ட் மெத்தட்ஸ். இங்க என்ன பண்றோம், மல்டிபிள் மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி, அது எல்லாத்தோட அவுட்புட்டோட ஆவரேஜ் எடுக்க போறோம். எது வந்து இருக்கிறதுலே அதிக வோட்டிங் கிடைக்குதோ, அந்த மாரி இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். 7த் வந்து ட்ராப் அவுட்ஸ். இதுவுமே வந்து நம்ம டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ல வந்து அதிக யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இங்க என்ன பண்றோம், ரேண்டமா ஒரு சில நியூரல் நெட்வொர்க்கோட அவுட்புட் வந்து 0ன்னு செட் பண்ணிடுறோம். ட்ரெய்னிங் டைம்ல என்ன ஆகுது, மாடலோட வேரியன்ஸ் அதாவது டேட்டாவோட வேரியன்ஸ் இன்கிரீஸ் பண்றதுனால, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, மாடல் வந்து ஜெனரலைஸ்டா ட்ரெயின் ஆகுது. ஓவராலா டேட்டாக்கு ஓவர் ஃபிட் ஆகி ஃபிட் ஆகாம. ஸோ இது வந்து எங்க யூஸ் பண்றோம், எங்கெல்லாம் வந்து டீப் நியூரல் வந்து ஓவர் ஃபிட் ஆகுதோ, அங்க ட்ராப் அவுட் வந்து யூஸ் பண்ணி வேல்யூ வந்து அதிகப்படுத்திட்டே போலாம். 0லேருந்து 1க்குள்ள. 0லேருந்து 1 என்னன்னா ப்ராபபிலிட்டி. 0னா வந்து ட்ராப் அவுட் இருக்கவே இருக்காது. 1னா எல்லா இடத்துலயுமே ட்ராப் அவுட் ஆயிரும். ஸோ நம்ம ஜென்ரலா 0.1 ஆர் 0.5 மாரி ஏர்லியா ட்ரை பண்ணும்போது 0.5 கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல 0.1 மாரி யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், ட்ராப் அவுட் வந்து கிராஜுவலா குறையுது. 0.1னா 10% வந்து வேல்யூ 0ன்னு மாறும். அண்ட் 8த் ஒன் வந்து என்னன்னா டேட்டா ஆகுமெண்டேஷன். இங்க என்ன பண்றோம், நம்ம ட்ரெயின் டேட்டா கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா டேட்டா பாயிண்ட்ஸ் அப்பெண்ட் பண்ணி டேட்டாவோட வேரியன்ஸ் டேட்டா பாயிண்ட் அதிகப்படுத்துறதுனால மாடல் ட்ரெய்னிங் வந்து பெட்டர் ஆக்கும். 9த் ஒன் ஃபைனல் ஒன் தான் வந்து ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். இங்க என்ன பண்றோம், மாடலோட ஹைப்பர் பாராமீட்டர் இருக்குல்ல, இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் எடுத்தா நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அதிகமாக இருந்தால் மாடல் என்ன ஆயிரும், ஓவர் ஃபிட் ஆயிரும் டேட்டாக்கு. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக டியூன் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க எல்லா ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் டியூன் பண்ணுறது, இதே வந்து நம்ம டீப் லேர்னிங் போகும்போது நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு டியூன் பண்ணுறது எல்லாமே ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் வரும். இதில் ஒரு ஒரு மெத்தட் பண்ணும்போதுமே வந்து நம்மளுக்கு பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி நம்ம வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். இதோட வந்து நம்மளுக்கு பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப் வந்து முடியுது. இதுக்கு அடுத்த வீடியோல வந்து நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.